தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/10/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு நன்மையை காணச் செய்ய போகின்ற மகிழ்ச்சியான நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடனுப்பவதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுள்ளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், உலகத்தில் நாம் ஏதோ அறிந்தோ அறியாமல் பிறருக்கு தீமை செய்து விட்டோம் என்றால் அதன் மூலமாக நமக்கு பல்வேறு துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வருகின்றன. இது நாம் செய்த தீமைக்கு கிடைக்கின்ற தண்டனை. இது உலக பிரகாரமாக அனைவருக்குமே நிகழக்கூடிய ஒன்று. ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், இது சரிக்கு சரியாகிவிடும். ஆனால் எந்த தீங்கும் செய்யாமல் பிறருக்கு நீங்கள் நன்மை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் நீங்கள் செய்த அந்த நன்மையை மறந்து உங்களுக்கு தீமை செய்தார்களானால் நீங்கள் அதை கண்டு மகிழுங்கள். ஏனென்றால் நீங்கள் அப்படி நன்மைக்கு பதில் தீமையை அடையும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பெரிய இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றேன். பரலோக ராஜ்யத்தில் மட்டுமல்ல, பூலோகத்திலும் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான இடத்தை, ஒரு மதிப்பை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நிச்சயமாகவே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களை, நீங்கள் நன்மை மட்டுமே செய்திருப்பீர்கள். கனவில் கூட அவருக்கு தீங்கு நினைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் மேல் நீங்கள் செய்யாத தவறை செய்ததாக கூறி உங்கள் பெயரை அவமானப்படுத்தி நீங்கள் செய்யாத காரியத்தை செய்தீர்கள் என்று கூறி உங்களுடைய மதிப்பை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு உங்களை பழிக்கு நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக உங்களுக்கு தண்டனை தந்து உங்களை வேதனைப்படுத்தி நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகி காணப்படுகின்ற உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நான் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, பூலோகத்திலும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நான் வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இது எப்படி இவர்களுக்கு நடந்தது என்று ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் என்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே, நான் தலை குனிந்து கொண்டிருக்கின்றேனே, எனக்கு தலை நிமிர்ந்து பேசக்கூட வெட்கமாக இருக்கின்றீர்களே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், உங்களை வெட்கப்படுத்தின அதே இடத்தில் அதே நபர்கள் மத்தியில் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்து போகின்றார். ஆகவே கவலை விடுங்கள், நன்கு ஜெபியுங்கள், கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான அந்த வசனத்திற்காக நமக்கு கோடான கூட நன்றியப்பா. நாங்கள் நன்மை செய்து அதனால் தீமை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் வைத்திருக்கின்ற அந்த மகிமை பரலோக மகிமை மட்டுமல்ல, இந்த பூலோகத்திலும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றேன் என்று கொடுத்த இந்த வாக்குத்தத்திற்காக நன்றி கூறுகின்றோமாப்பா. நாங்கள் இவ்வளவு நாளும் துவண்டு இப்படி செய்யாத குற்றத்தை செய்து எங்களை அவமானப்படுத்தி விட்டார்களே என்று அந்த வேதனையில் நாங்கள் இவ்வளவு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு நீர் தந்த இந்த அருமையான ஒரு ஆறுதலான வார்த்தைக்கு நன்றியப்பா. நாங்கள் இன்னும் நன்மை செய்வோம், எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். அதன் மூலமாக எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.